ஹாய் ஆல், எங்கள் தம்பியோட கல்யாணத்துக்கு ஷாப்பிங்க்கு வந்து கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் டே ஷாப்பிங் வந்து நான் சிக்பேட்க்கு வந்து வந்திருக்கேன். வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யார் வந்திருக்கா? அஷுக்குட்டி. அஷுக்கு வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் தானே அஷு? சிக்பேட் மார்க்கெட் உள்ளே வந்து என்ட்ரி ஆயாச்சு. நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து க்ரௌட் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்தது. யூஸ்வலாக வந்து இந்த தெருவில் வந்து நுழையவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து க்ரௌடாக இருக்கும். நான் மார்னிங்கே இந்த சிக்பேட்டுக்கு வந்து ஒரு 9:30க்கே வந்து நான் ரீச் ஆகிட்டேன். வீட்டிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி மெட்ரோவில் வந்து வந்தாச்சு. ஸோ வந்து அன்றைக்கி மார்னிங்கே வந்ததுனால கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து சாரீ ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சாரீ கடைக்குள்ளே வந்து வந்திருக்கோம். ಪ್ಯಾಟರ್ನ್ಗಳು ನೋಡ್ಕೊಳ್ಳಿ, ಪ್ಯಾಟರ್ನ್ ನೋಡ್ಕೊಳ್ಳಿ, ಕಲರ್ ಈ ಥರ ಪ್ಯಾಟರ್ನ್ ಬೇಡ, ಈ ಥರ ಪ್ಯಾಟರ್ನ್ ನೋಡಿ ಸರ್. ಟಿಶ್ಯೂಲಿ நல்ல ಗ್ರ್ಯಾಂಡಲ್ಲಿ ವೆಡ್ಡಿಂಗ್ ತಗೋಬೇಕು. ವೆಡ್ಡಿಂಗ್ ಹುಡುಗಿಗ ಇಲ್ಲ ಯಾರು ಇಲ್ಲ, ನಮ್ಮ ಬ್ರದರ್ ವೆಡ್ಡಿಂಗು, ನಮಗೂ ಸ್ಯಾರೀಸ್. ನಿಮಗೆ ನೋಡ್ತಾ ಇರೋದಾ? ನಮಗೂ ಅವ್ರಿಗೂ ಎರಡು ಪೇರ್ಗೂ 5 ಇಂದ ಹೇಳಿದ್ರಲ್ಲ ಸರ್, ಅದಕ್ಕೋಸ್ಕರ 5 ಇಂದ ರೇಂಜ್ ಹೋಗಿ. ಅದೇ 5 ಇಂದನೇ ನಾನು ನಿಮಗೆ ಮೇಲೆ ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತೀನಿ ಮೇಡಮ್. ನೀವು ಯಾವ್ದು ಹೇಳ್ತೀರೋ ಅದ್ರಲ್ಲಿ ನಾನು ಕಲರ್ಸ್ ಡಿಸೈನ್ಸ್ ಕೊಡ್ತೀನಿ. ಇದೆಲ್ಲ ಒಂದು ಟಿಶ್ಯೂ ಸ್ಯಾರೀಸ್, ಸಾಫ್ಟ್ ಸಿಲ್ಕ್ ನೋಡಿ. ಇದು ಬ್ರೊಕೇಡ್ ಕಾಂಟ್ರಾಸ್ಟ್ ಬಾರ್ಡ್ರಿ ಮೇಡಮ್. ಇದು ಬರೋದು, ಇದು ಬ್ರೊಕೇಡ್ ಬರುತ್ತೆ. ಈ ಥರ ಇಲ್ಲ, ಹೆವಿ ಬರುತ್ತೆ. ಇದು 100% ಪ್ಯೂರ್ ಮೇಡಮ್. ಇದು ಎಷ್ಟು ಇದು ಇದು ಬಂದು ಮೇಡಮ್ ನಿಮಗೆ சாரீ ஷாப்பிங் முடித்ததுக்கப்புறம் லெஹங்கா ரிசப்ஷனுக்கு வந்து லெஹங்கா எடுக்கலான்ட்டு அங்கேயே வந்து வந்திருக்கோம். ஏகப்பட்ட டிசைனில் வந்து லெஹங்கா இருக்குது. எது செலக்ட் பண்ணுறதுனே வந்து ஒரே கன்ஃபியூஸாக இருந்தது. என் சிஸ்டருக்கு வந்து லெஹங்கா, எனக்கு வந்து கிராண்டாக வந்து ஒரு ரிசப்ஷனுக்கு வந்து சாரீ வந்து நான் எடுத்தேன். இந்த சாரீ இவங்க ட்ரேப் பண்ணி காமிக்கிறாங்கல்ல, இந்த சாரீ தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரிசப்ஷன், என்கேஜ்மெண்ட், வெட்டிங் அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வரும். எல்லா வீடியோஸுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். என்னோட இந்த ரிசப்ஷன் சாரீ வந்து அவ்வளோ கிராண்டாக இருந்தது. அன்றைக்கி ரிசப்ஷன் அன்றைக்கி வந்து நான் வந்து வேர் பண்ணியிருந்தேன். அந்த லைட்ஸ்க்கு அதுக்கும் அந்த மேக்கப்க்கு அதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாருமே வந்து கேட்டாங்க சாரீ ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. நான் வந்து ப்ளவுஸ் வந்து நல்ல டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சாரீ வந்து எனக்கு எப்படி இருந்தது அப்படின்ட்டு.
சிக்பேட் ஷாரி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நான் வந்து எம்ஜி ரோடுக்கு வந்து ஷாப்பிங்க்கு வந்து வந்திருக்கேன். இங்கே எம்ஜி ரோடில் வந்து ஃபுல்லாமே வந்து பிராண்டட் ஷாப்ஸ் தான். எல்லா விதமான பிராண்டட் ஷாப்ஸும் வந்து இங்கே எம்ஜி ரோடில் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் கொஞ்சம் சுடிதார்ஸு அந்த மாதிரி வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். அங்கேயே வந்து மத்தியானம் லஞ்சும் வந்து முடிச்சாச்சு. பயங்கர டயர்டு. ஒவ்வொரு கடையும் வந்து ஏறி இறங்கவே முடியல. அந்தளவுக்கு வந்து ஒரு டயர்டாக இருந்தது. சரின்ட்டு சாப்பிட்டுட்டு மீதி ஷாப்பிங் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இங்கே எம்ஜி ரோட்டில் வந்து இந்த மாதிரி வளையல் அதெல்லாம் கூட வந்து நல்லாயிருக்கும் கடையில். நீங்கள் பெங்களூரில் எம்ஜி ரோட்டில் சிக்பேட்லலாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு கேப் வச்சு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. சொச்சில் வந்து 2 சுடிதார், அப்புறம் பசங்களுக்கு வந்து பிராண்டட் ஷாப்பில் வந்து கொஞ்சம் ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் எல்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஷாப்பிங் கல்யாண ஷாப்பிங் வந்து ஆட்டோவில் வந்து போயிட்டுருக்கோம். மாப்பிள்ளைக்கு வந்து இன்றைக்கி வந்தால் மாப்பிள்ளை. ஸோ இவனுக்கு வந்து இன்றைக்கி ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் ரிசப்ஷன் கோட்டெல்லாம் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். டே 1 டே 2 எங்களோட ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. டே 3 வந்து மாப்பிள்ளையோட ஷாப்பிங். இன்றைக்குமே வந்து எம்ஜி ரோடுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். கூட ரேவாவும் இருக்கோம். அப்படிதான் ரேவா? ஹரி திரும்புடா. இது எப்படா போடுற இந்த ஷர்ட்டு? ஓ இது என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு இந்த ஷர்ட்டா? நல்லா இருக்குடா. கலர் சேஞ்ச் பண்ணலாம். இந்த கலர்ல ரேவா பொண்ணுங்களுக்கு கூட வந்து ஈஸியாக வந்து ஷாப்பிங் பண்ணிடலாம். இந்த பசங்களுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக வந்து இருந்தது. அன்றைக்கி நல்ல மழை கூட வந்து ரிசப்ஷன் கோட் எடுக்கிறதுக்கே வந்து நாங்கள் ஒரு 3-4 கடை வந்து ஏறி இறங்கினோம். காலையில் 9 மணிக்கு வந்தது. நைட்டு 9 மணிக்கு நான் எம்ஜி ரோட்லேயே வந்திருக்கேன். இதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு இந்த பெங்களூர் டிராஃபிக்கில் கிளம்பி போகிறதுக்கு வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறது ஒரு 2.5 hours வந்து ஆகும். ஓரளவுக்கு வந்து நாங்கள் நினச்ச மாதிரியே வந்து ஷாப்பிங் எல்லாமே வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைடாக வந்து இருந்தது. எங்களுக்கு சிக்பேட்டில் எடுத்ததாகட்டும், எம்ஜி ரோட்டில் என் தம்பிக்கு எடுத்ததாகட்டும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நல்லாவே வந்து அமைஞ்சது. நாங்கள் நினச்ச மாதிரியே வந்து எல்லாமே லேட் ஆனாலுமே வந்து நல்லா இருந்தது. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து இன்னும் அவனுக்கு வேணுன்ற இந்த பெல்ட்டு அதெல்லாம் வந்து வாங்கினோம். அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இது வந்து கேஆர் மார்க்கெட், ஃப்ளவர் மார்க்கெட்டுக்கு வந்து கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து வந்திருந்தோம். என்னோடய முகூர்த்தம் லுக்குக்கு வந்து நான் வந்து லோட்டஸ் ஃப்ளவர் வந்து வைக்கணுன்றது பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் யூனிக்கான ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ஷாப் பண்ணலான்ட்டு இங்கே ஃப்ளவர் மார்க்கெட்டுக்கு வந்து வந்திருந்தோம். எல்லா விதமான பூவுமே வந்து இங்கே வந்து கிடைச்சது. இந்த மார்க்கெட்டே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் கொடுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.